C language Tamil tutorial part 32 நான் சீனு. இந்த கிளாஸில் பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி. இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் டைப் யூஸ் பண்ணக்கூடியது தான். அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். நார்மலாக ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோவோட மிக்ஸ் பண்ணி வரதான். இப்போ ஒரு ஆரோன்னா என்ன சொன்னால் ஒரே ஒரு நம்பருக்கு ஒரு வேரியபிளுக்கு, அதாவது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேல்யூவை வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஒரு கேரக்டர் டைப்பில் இருக்கிற ஒரு நேம். இப்போது 30 நான் அப்படி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நேமில் நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். $45 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 55 கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னென்னா ஒரு கேரக்டரில் இந்த நேம் அப்படின்றது தான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிங். அதாவது மல்டிபிள் வேரியபிள்ஸ் சேர்ந்ததுக்கு பேர் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். நேம் மட்டும் இல்லை, நான் வேறு கூட கொடுக்குறேன் பாருங்கள், சீனுன்னு கூட கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு உங்களுக்கு தெரியும், இது ஏற்கனவே இது 55, அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறது வந்து ஆரே அப்படின்ட்டு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் ஆரே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சீனு 0லேருந்து சீனு 55 வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி பல வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். அதே டைமில் இந்த சீனு அப்படின்ற ஒரு வேரியபிளில் 55க்குள்ளார அடங்குற மாதிரி இன்னொரு கேரக்டரையும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது ஃபார்மேட்டட் இன்புட் ஒன்று, அன்ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஒன்றுன்ட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கில் தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம printf பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் கெட்ஸ் புட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கேன்எஃப், அதாவது இன்புட் வாங்கிறதுக்காக ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங்கில் கெட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதோடு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடியது. இப்போ நான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பற்றி ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி காட்டுறேன். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்காக. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்குது. அது என்னன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட ஹெட்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா string.h அப்படி string.h. இப்போது இந்த ஸ்ட்ரிங்கை அந்த கெட்ஸ் புட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனெல்லாம் இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து தான் ஒர்க் பண்ணோம். இப்போது நான் மறுபடியும் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இப்போ கேரக்டர் வந்து ஒரு நேம் அப்படின்னு வாங்குகிறேன். அதுக்குள்ளார 30 லெட்டர்ஸ் சைஸ் வந்து 30ன்னு கொடுக்குறேன். கேரக்டர் நேம் வந்து நான் ஒரு 30ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இப்போது நான் உங்களுக்கு printf அப்புறம் அந்த புட்ஸ் அப்படின்றது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். enter your name அப்படின்னு நான் எழுதுறேன்.
printf இப்போ scanf ஃபங்க்ஷனை நான் காட்டுறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதி அப்புறம் அவுட்புட் ஒரே மாதிரி வரும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா printfம் வேலை செய்யும், அதே டைமில் அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனும் வேலை செய்யும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான். நேம்ன்றதில் இன்புட் வாங்குகிறேன். அது 30 லெட்டர்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இப்போ மறுபடியும் நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். /n போட்டு யுவர் நேம் அப்படின்ட்டு, அதாவது வாங்குகிற இன்புட்டை மறுபடியும் அங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி யுவர் நேம் அப்படின்னு போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புட்ஸ் அப்படின்ற இடத்துல, அதாவது அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, அந்த நேம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் எழுதுறேன் பாருங்கள். டைரெக்டாக நான் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன் பாருங்கள். கெட்ஸ் அப்படின்றத சேவ் பண்ணிடுறேன். சாரி, பார்த்தீங்கன்னா சீனோ அப்படின்னு எழுதிடுறேன். யுவர் நேம் இஸ் சீனோ அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதேமாதிரி இந்த கெட்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி புட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு வேறு கிளாஸில் நான் காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.